ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் நீ வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது கிறிஷ் அங்கே இருக்கிறது விஜயாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் சிந்தாமணிக்கிட்ட சொல்லி ஏற்கனவே ஒரு பிளான் போட்டாங்க. அதை சொதப்பிடுச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ரோகிணி சிந்தாமணியோட வீட்டுக்கு, அதாவது பார்வதியோட வீட்டுக்கு வர சொல்லிட்டு சிந்தாமணியும் வர சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க விஜயா வந்துட்டு. அப்போது நீயும் கிறிஷும் ரூமை லாக் பண்ணிட்டு படுங்க. கிறிஷ் நீ அந்த ரூம்குள்ளே வரக்கூடாது. நீங்கள் அந்த கிறிஷை வெறிக்கணும். நீங்கள் ரெண்டு பேரும் கிறிஷை கிட்டவே சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் சொல்கிறாங்க. நாம் மனோஜ் கூட கிறிஷை சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன். இந்த ஆண்டி அப்படிலாம் சொல்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, அமைதி ஆகிடுவாங்க அப்படின்னு பார்த்தா திரும்பவும் இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷன் கேட்டு சிந்தாமணி கிட்ட வந்து நிற்கிறாங்களே. இந்த பொம்பளையோ ரவுடி பொம்பளை, இந்த பொம்பளை எக்கத்தப்பா ஏதாச்சும் பிளான் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்குமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போது கிறிஷாலா வீட்டுக்குள்ளே சண்டை வந்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவர் ஏற்றுக்க மாட்டார். அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நடுராத்திரியில் வெளியே உட்காந்துக்கிட்டு என்னென்னமோ பண்ணுறான். அவன் பார்க்கவே பயமாக இருக்குது. ரோகிணியோட ரூம்குள்ளே போய் படுத்துட்ருக்கான் அப்படின்னுலாம் பார்வதி விஜயா சொல்லிட்டு இருக்கும்போது சிந்தாமணிக்கிட்ட, அப்போ சிந்தாமணிக்கிட்ட ஒரு வேளை அவங்க அம்மா செத்து போட்டு தான் சொன்னாங்களா, அந்த பையனை உங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க பாட்டி கூட்டிகிட்டு வந்து விட்டதுனால அவங்க அம்மாவோட ஆவி ஒரு வேளை அந்த பையனோட உடம்புக்குள்ளே இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கு சொல்கிறாங்க சிந்தாமணி. இது கேட்ட உடனே விஜயாவுமே இருந்துக்கிட்டு, நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் சிந்தாமணி. ஏன்னா அந்த பையன் ராத்திரியில் தூங்காமல் அப்படி தான் உட்காந்து பேய் ஆடுற மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருந்தான். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவங்களுடைய அம்மாவுடைய ஆவி அந்த பையனோட உடம்புக்குள்ளே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது என்ன பண்ணணும் அடுத்து அப்படின்னலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஆண்டி சின்ன பையன் மேலே இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. இல்லை ரோகிணி, அந்த பையன் நடந்த விதத்தை பார்த்தா அப்படி தான் தெரியும். நடுராத்திரியில் தூக்கத்தில் நடக்கிற வியாதியெல்லாம் இந்த வயசுலேயே அவனுக்கு எப்படி வரும்? ஒரு ரூம்குள்ளே படுத்திருக்கான்னா என்ன அர்த்தம்? அவள் அம்மாக்காரியும் செத்து போயிட்டதுனால உங்கள் கூட கிறிஷை கூட்டிகிட்டு சேர்த்து விட்டுறலான்னு ஒரு வேளை பார்க்குறாளோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயா நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படி ரோகிணிக்கிட்டையும் சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயாவுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி அப்போது இல்லைம்மா ரோகிணி, அப்படி தான் இருக்கும். இந்த வீட்டுக்குள்ளே அவள் பாட்டிக்காரி நைஸாக கூட்டிகிட்டு விட்டுட்டு வந்துட்டா. அவள் அம்மாக்காரி ஆவியை இப்போது மனோஜ்கிட்டையும் உங்ககிட்டையும் கிறிஷை ஒட்டிக்க வைக்கிற மாதிரி நம்மளோட எல்லார் மனசில் இடம் பிடிச்சி அந்த பையனை இங்கேயே இருக்க வைக்கலான்னு அவள் அம்மா ஆவியை வந்திருக்கா போல இருக்குது. சிந்தாமணி சொல்கிறது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்து ஏதாச்சும் அந்த பையனை இங்கே வர விடாத அளவுக்கு, அதாவது இந்த வீட்டுக்குள்ளே இருக்க விடாத அளவுக்கு நம்ம பண்ணணும். நம்ம பண்ணுற டார்ச்சரில் அந்த பையன் வீட்டுக்குள்ளே அப்படியே கதி கலங்க வைக்கணும். அதை பார்த்து என் வீட்டுக்காரர் அந்த பையனை அந்த பூ கட்டுறவளையும் ரெண்டு பேரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போய் எங்காச்சும் விட்டுட்டு வந்துடணும் கிறிஷா அப்படின்னு அவங்கக்கிட்டேயே சொல்லணும் என் வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க சிந்தாமணிக்கிட்டேயும் ரோகிணிக்கிட்டேயும். அதை கேட்டு ரோகிணி இருந்துக்கிட்டு அடுத்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே மீனாவுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க விஷயத்த இந்த மாதிரி அத்தை என்ன சிந்தாமணியோட பார்வதியத்தோட வீட்டுக்கு வர சொல்லி அங்கே சிந்தாமணியை வர சொல்லி என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. கிறிஷ் எப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் முதல்ல மகேஸ்வரோட வீட்டுக்கு கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவை ஃபோன் பண்ணி கூப்பிடுறாங்க. ஃபோனை வை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுமே ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா இவளுக்கு இதே வேலையாக போச்சு, அங்கே வா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. இங்கே கிறிஷை கூட்டிகிட்டு மனோஜ் கூட சேர வைக்கலான்னு கூட்டிகிட்டு வந்தா அவள் அதுக்கான முயற்சி எடுக்கிற மாதிரியே தெரியல. என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா, எல்லாம் என் நேரம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு மீனா புலம்பிக்கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ரோகிணியோட வீட்டு, அதாவது ரோகிணியை பார்க்க மகேஸ்வரோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அப்போது மீனா இருந்துக்கிட்டு அப்படி அவசரமாக போகிறத பார்த்த முத்து இருந்துக்கிட்டு, என்ன இது நம்மக்கிட்ட சண்டை போட்டு சரியாக இல்லாமல் அம்மா வீட்டுக்கு போனால், ஸோ அங்கேருந்து திரும்பவும் இங்கே இங்கே மாறி இருப்பான்னு பார்த்தா ஒரு கொஞ்ச நாள் நல்லா இருந்தால் திரும்பவும் ஏதோ தனக்குத்தானே பேச ஆரம்பிச்சிட்டா, ஒரு மாதிரியாக இருக்கா, அடிக்கடிக்க ஏதோ யோசிக்க ஆரம்பிக்கிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம முத்துவுமே இருந்துக்கிட்டு. சரி என்னமோ பார்க்கலாம், மீனா இந்த வீட்டில் இருந்தால் போதும், எங்கேயும் போகாமல் எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். மீனாவுக்கு கஷ்டம் தாங்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மக்கிட்ட சொல்லியிருப்பா. அந்த மாதிரி எதுவும் இல்லை போல இருக்கு, மீனாவே பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவா போல இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு முத்து நினச்சிக்கிட்டு சவருக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்போது ஏடா முத்து, என்னடா ஏதோ யோசிச்சுக்கிட்டே வர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்னடா அது சிஸ்டர் தினமும் வீட்டுக்கு வந்துட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, நம்ம நினச்ச மாதிரியே மாலையை போட்டு ஐயப்பனுக்கு போய் சிஸ்டரை வர வச்சிட்டோம், வேற என்ன, எதுக்கு இப்படியெல்லாம் இருக்க ஒரு மாதிரியா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்க ஆரம்பிக்கிறாங்க செல்வம் வந்துட்டு. இல்லைடா, மீனா வீட்டுக்கு வந்துட்டா அது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அவள் அதே மாதிரி தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. டேய் சிஸ்டர், அந்த மாதிரி பிரச்சனையில் இருக்காங்க, ஏதோ ஒரு மாதிரியாக இருக்காங்க. ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஊரில் தான் ஏதோ நடந்திருக்குன்னு அதுக்கு தானே நீ மந்திரவாதிக்கிட்ட எல்லாம் கூட்டிகிட்டு போய் சாமியார்கிட்ட போய் கயிறு கட்டிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் சிஸ்டர் வந்து நீ குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா அப்படியே இருக்காங்கன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து கேட்குறாங்க. ஏய், அவன் ஒரு மாதிரியாக இருக்கிறதுக்கு கயிறு கட்டது என்னமோ உண்மைதான். ஆனால் என்கிட்ட சண்டை போட்டதுக்கும் அதுக்கும் காரணம் இல்லை. மீனா டென்ஷன் ஆகி என்கிட்ட சண்டை போட்டா. அவன் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தால் மாறிடுவா அப்படின்னு பார்த்தா திரும்பவும் அதே மாதிரியே இருக்கா. மனசுக்குள்ளே என்னமோ இருக்குது. அவளுக்கு கயிறு கட்டினதுக்கப்புறமா கூட சரியில்லை போல இருக்குது. ஏதோ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. டே, உன் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருந்தாங்கல்ல, அங்கே போய் ஏதாச்சும் கேட்டு பாருடா உன் மாமியார்கிட்ட. அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்கல்ல, சிஸ்டர் அங்கே இருந்த வரைக்கும் அவங்களுடைய மனமாற்றம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்கல்ல உன் மாமியார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து இருந்துக்கிட்டு, சரிடா அங்கேயும் போய் கேட்டு பார்க்கலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கே எதுவும் மீனா வெளியில் சொல்லலை அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சத்யா கிட்டே நான் 2-3 நாள் பேசினேன். அப்போ கூட சத்யா வந்து அக்கா எதுவுமே சொல்லலை அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். நான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் மீனா கிட்டே போய் சண்டை கேட்டதாக வந்து சத்யா சொன்னான். அப்போவும் மீனா எதுவும் சொல்லலை அப்படின்னு தான் வந்து சத்யா என்கிட்ட சொன்னான்டா. அதனால வந்து அங்கேயும் சொல்ல வாய்ப்பில்லை. இருந்தாலும் நான் போய் பார்க்குறேன். நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு எதுவும் அங்கிட்டு போய் கொடுக்கவும் இல்லை. நான் போயிட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிரசாதம் இதெல்லாம் கொடுத்துட்டு அதையே பார்த்துட்டு வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் முத்து வந்து சொல்லிட்டுருக்காங்க. சரி முத்து, சரி நீ கிளம்பு, எனக்கு சவாரி இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வேற ஒரு சவாரி இருக்குடா முத்து, நீ அதுக்கு போயிட்டு வந்துடுறியா, நான் போயிட்டு வரேன், லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வம் வந்து சொல்கிறாரு. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் கிளம்பி அவங்களுடைய அத்தை வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இங்கே ஒரு பக்கம் மீனா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய மகேஸ்வரோட வீட்டுக்கு போகிறாங்க, ஃப்ரெண்டு வீட்டுக்கு. அப்போ வித்யாவும் வர சொல்லியிருக்காங்க. இதில் அவங்களும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. எது பேசுறதா இருந்தாலும் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து தான் பேசணும் அப்படின்னு தான் அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க ரோகிணி. அப்போ மீனா போயிட்டுருக்காங்க. அதுக்குள்ளேயே வந்து மகேஸ்வரி இருந்துக்கிட்டு, என்னடி ஆச்சு, எதுக்கு இப்போ மீனாவை இங்கே வர சொல்லியிருக்க, என்ன பேச போகிற அப்படின்னு. இல்லடி, கிருஷ்ண வந்து மனோஜ் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னு தான் அந்த வீட்டுக்கு நானும் அதாவது மீனா சொன்ன ஐடியா படி எப்படியோ ஒன்று பிளான் போட்டு அங்கே கிருஷ்ண வந்து கூட்டிகிட்டு போனேன். ஆனால் வந்துட்டு அங்கே போயும் கிறிஷ்க்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லடி. என் அத்தை இருக்காங்க பாரு, அவங்க எல்லாரோட மோசமாக நடந்துக்கிறாங்க. அவங்க தான் கிறிஷ்க்கு முதல் எதிரியாகவே நிற்கிறாங்க அந்த வீட்டில். கிறிஷுக்கும் மனோஜ்க்கும் அட்டாச் வர வைக்கணும் அப்படின்னு மீனா வந்து அடிக்கடிக்க கிறிஷை எங்கள் ரூம்குள்ளே தூங்க அனுப்புறதா வந்து முடிவு பண்ணி கிறிஷை அனுப்பிவிட்டாங்க. ஆனால் கிறிஷ் வந்து தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்கிறதுனால அங்கே வந்து படுத்துக்கிட்டான். அதாவது எங்கள் ரூமுக்குள்ளே வர்றது கிறிஷ் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை ஆன்ட்டிக்கு. கிறிஷை எங்கள் கூட சேர விடக்கூடாது, என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து என் அத்தை பண்ணுறாங்க. அவனை அங்கே இருக்க விடக்கூடாதுன்றதுக்காக முதல்ல வந்து அந்த சிந்தாமணி லேடிக்கிட்ட சொல்லி கடத்தி கிறிஷை வந்து வேற ஒரு ஆசிரமத்தில் சேர்க்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப தூரமாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோகிணி வந்து. இதை கேட்டதுக்கு அப்புறமா மகேஸ்வரி வித்யாவும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிறடி, உன் அத்தை இப்படியெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு. என்னடி உன் மாமியார் இந்த டிவிலலாம் வர மாதிரி வில்லன் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அப்படி தான் நடந்துகிட்ருக்காங்க. இப்போ அடுத்து திரும்பவும் என்னை வர வச்சு கிறிஷ்கிட்ட வந்து என்னையும் மனுச்சும் சேரவே விடக்கூடாது. அப்போ தான் வந்து கிருஷால் அடிக்கடிக்கு வீட்டுக்குள்ளே பிரச்சனை வந்தால் அங்கிளே வந்து வீட்டை விட்டு அவர் அனுப்பி விட்டுருவார் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை. அதுக்காக தான் மீனா கிட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லலான்னு வர சொல்லியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரோகிணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனாலும் கிருஷ் மேலே உன் மாமியாருக்கு என்ன அவ்வளோ கடுப்புன்னு தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகேஸ்வரி சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே பாரு, அவங்க வேற ஒரு எவ்வளோ பெற்ற பிள்ளைக்கு நான் நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு ஏன் பார்க்கணுன்னு சொல்லிட்டு என் அத்தை வந்து பார்க்குறாங்க. அது மட்டும் கிடையாது, என் புருஷன் அதுக்கு மேலே இருக்கான். இந்த வீட்டுக்குள்ளே கிறிஷ் இருந்தா அவனால் பின்னாடி ஏதாச்சும் பிரச்சனை வரும், சொத்துல பங்கு கேட்பான். சின்ன பையனு கூட பார்க்காம என் புருஷன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காரு மனோஜ் வந்துட்டு. அதனால தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் இல்லையா, அதுக்கு தான் வந்து வர சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை அவங்கக்கிட்ட பேசலாம் அப்படின்னு ரோகிணி பேசிகிட்டு இருக்கும்போது மீனாவுமே வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. வந்த உடனே இப்போ எதுக்கு என்னை இங்கே வர சொன்னேன், ஆமாம் கிருஷ்ணன் நீ என்ன சொல்லி நம்ம அந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போனோம், அதுக்கான வேலையை நீ எதுவுமே பார்க்குற மாதிரி தெரியலே, இப்போ எதுக்கு என்னை இங்கே வர சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நீ அடிக்கடி டக்குன்னு ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணாதானே பிரச்சனை எதுவும் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோகிணி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போது ரோகிணி இருந்துக்கிட்டு ஒரு நிமிஷம் இருங்க மீனா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு. ஏற்கனவே ஆன்ட்டி ஒரு பிளான் போட்டு கிறிஷை வந்து கடத்திட்டு போக சொன்னாங்க. இப்போது அந்த பிளான் தோற்று போச்சு அப்படின்ன உடனே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் அந்த சிந்தாமணி லேடியையும் வர வச்சு அத்தை வந்து பேசுகிறாங்க. கிறிஷை நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க வைக்கக்கூடாது, என்னென்ன பண்ணணுமோ இருக்காத கிறிஷ் வந்து வெளியில் போகிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆன்ட்டி வந்துட்டு. அது என்ன அப்படின்னா, என்னை கூப்பிட்டு வச்சு இது பேசுகிறதான் ஒரு விஷயமே. அதனால தான் கிறிஷ்க்கு ஏதாச்சும் ஆபத்து வந்தாலோ இல்லை ஆன்ட்டி வந்து கிறிஷ்க்கு எதிராக ஏதாச்சும் பண்ணாலோ நம்மளால் வந்து அதுலேருந்து கிறிஷை வந்து காப்பாற்ற முடியுது அப்படின்னு சொல்லிட்டு, நீ சுற்றி வலிச்சு பேசாமல் அத்தை என்ன சொன்னாங்க அப்படின்றத மட்டும் சொல்லு அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. ஆன்ட்டி வந்து கிறிஷ் அங்கே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்னையும் மனோஜையும் வந்து கிறிஷ் கூட சேர விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிறிஷ் நீங்கள் மனோஜ் கூட சேரணுன்றதுக்காக நைட்டு ரூம்குள்ளே அனுப்பி வச்சிங்க. ஆனால் ஆன்ட்டி அந்த மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு ரூம்லுக்கு அதுவெல்லாம் லாக் பண்ணி வைக்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிறிஷ் ஒரு மாதிரியாக இருக்கான் அப்படி. அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தாமணி லேடி இருக்காங்க பாரு, அவங்க வேற கிறிஷோட உடம்புக்குள்ள ஆவி இது பூந்துருக்குமா. அத்தை வந்து ஆன்ட்டி வந்து கிறிஷ் வந்து நைட்டு சேரில் உட்காந்துட்டு இருந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா ஆன்ட்டி வந்து இப்படிலாம் வந்து நினச்சிட்ருக்காங்க. கிறிஷோடைய அம்மாவோடைய ஆவி, கல்யாணோட ஆவி உடம்புக்குள்ளே பூந்துருக்கும், அதனால தான் அந்த பையன் இப்படி பண்ணுறான். அந்த பையனை வீட்டுக்குள்ளே வைக்காதுங்க, சீக்கிரமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணி அனுப்பிவிடுங்க மாஸ்டர் அப்படின்லாம் வந்து இந்த சிந்தாமணி லேடி வேற இன்னும் வந்து ஆன்ட்டியை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க கிறிஷை அனுப்புறதுக்காக மாஸ்டர் பிளான்லாம் வந்து அத்தைக்கு போட்டு கொடுக்குறாங்க அப்படின்லாம் வந்து ரோகிணி சொல்கிறாங்க. மீனா கிட்டே இதை கேட்டுமே மீனாக்குமே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. இந்த சிந்தாமணி இப்படி தானே, அவங்கள பற்றி தெரியாதா, அவங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டு இந்த அத்தையும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. சீக்கிரமாக ஒரு வழி பண்ணணும். சொல்லப்போனால் நான் எப்படி ஒரு மாதிரியாக இருக்கிறத பார்த்து இன்னும் கொஞ்ச நாள் போனால் கல்யாணோட ஆவி என் உடம்புக்குள்ளே பூந்துருக்குன்னு அத்தை சொன்னாலே சொல்லுவாங்க. ஏன்னா கிருஷ்ணா அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு முழு சப்போர்ட் பண்ணுறது நாங்கள் 2 பேரும் தான், நானும் என் வீட்டுக்காரரும். நான் இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கு காரணமோ அதுவாக கூட இருக்கும் அப்படின்னு சொன்னாலே சொல்லிடுவாங்க போல இருக்கு. ஒருவேளை நான் தான் பிளான் போட்டு கிருஷ்ணன் இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த மாதிரி சொல்கிறனாலையும் ஆச்சரியம் படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறமா இப்போ என்ன சொன்னீங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு இதுலேருந்து ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிட்றாங்க ரோகிணிமே இருந்துக்கிட்டு. அப்போது என்ன ரோகிணி இப்போ ஏதோ உனக்கு ஐடியா தோணிருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகேஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாடி மீனா, இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த விஷயத்த வச்சு ஏன் நாம் வந்து ஆன்ட்டியையும் மீறி மனோஜை பயம்படுத்தி கிறிஷை வந்து மனோஜ் கூட சேர்த்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள், புரியலை எனக்கு அப்படின்னு மீனா வந்து சொல்கிறாங்க. இல்லை மீனா, நான் வந்து கிறிஷோடைய அம்மாவோடைய ஆவி என்னோடய உடம்புக்குள்ளே வந்த மாதிரி நான் நடிக்க ஆரம்பிக்கிறேன். மனோஜை பயன்படுத்துகிறேன். கிறிஷ் கூட சேர்ந்து அட்டாச்சாக இருக்கிற மாதிரி நான் அந்த மாதிரிலாம் பண்ணால் மனோஜ் வந்து கூடிய சீக்கிரம் கிறிஷ் கூட சேர வாய்ப்பு இருக்குல்ல. பேயினாவே நிறைய வந்து பயப்படுவார் மனோஜும் சரி அவங்களுடைய அம்மாவும் சரி, இப்படி நிறைய பயப்படுவாங்க ஆன்ட்டியும். இந்த மாதிரி நாம் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க. ஆமாம், இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. உன் புருஷனை எப்படியாச்சும் கிறிஷ் வந்து ஏற்றுக்க வச்சா அது போதும் எனக்கு, இதை சொல்ல தான் கூப்பிட்டியா அப்படின்னு மீனா கேட்குறாங்க. ஆமாம் மீனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி சொல்கிறாங்க. சரிங்க, இனி கிறிஷ்க்கு எதிராக எது பண்ணுறது தான் இருந்தாலும் ஆன்ட்டி உங்களை கூட்டிகிட்டு போய் தான் கண்டிப்பாக பேசுவாங்க. அப்படி கிறிஷ்க்கு எதிராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு சொன்னால் போதும், நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நான் அவரை வச்சு கிறிஷ்க்கு எந்த வித ஒரு ஆபத்தும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரோகிணி கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பரவாயில்லையடி, இதுலேருந்து ஒரு ஐடியா பாயிண்ட் பிடிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மகேஸ்வரியும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் என் வாழ்க்கையில் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கேன், இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நக்கலாகவும் சிரிப்பாகவும் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோகிணி வந்து சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதாவது காலையில் வந்து ரோகிணி கூட்டிகிட்டு போயிட்டு சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு விஜயா வந்து இந்த மாதிரி பிளான் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து மகேஸ்வரோட வீட்டுக்கு போய் மதியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்காக போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் முத்து வந்துட்டு அவங்களோட அத்தைக்கிட்ட போயிட்டு இன்னொரு பக்கம் அவங்க அத்தைக்கிட்ட போய் ஏன் மீனா இங்கே இருந்த வரைக்கும் ஏதாச்சும் சொன்னால அத்தை, ஒரு மாதிரியாக தான் இருக்கா, இன்னமும் அவர் சரியாகலை அப்படின்னலாம் வந்து முத்து வந்து அவங்களுடைய அத்தைக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. இல்லையே மாப்பிள்ள, அவள் இன்னமும் உங்கள் கூட கோவப்பட்டு சண்டை போடுறாளா அப்படின்லாம் வந்து அவங்க கேட்குறாங்க. இல்லை அத்தை, சண்டைலாம் எதுவும் போடுறதில்ல, ஆனால் வந்துட்டு
ஒரு மாதிரியே இருக்கா, என்னமோ மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே வேற ஒரு விஷயத்த செய்கிற மாதிரியே செஞ்சிட்ருக்கா அத்தை. அதான் உங்ககிட்ட ஏதாச்சும் சொன்னால சப்போஸ் கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் பரவாயில்ல விடுங்க அத்தை, அவளுக்காக தோணும் போது அவள் விஷயத்த வந்து சொல்லுவா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு, சரி அத்தை இந்தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு முத்து வந்து கிளம்பி போயிட்டுறாரு. என்னவா இருக்கும் மீனா ஏன் இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு முத்துக்குள்ளே இன்னும் சந்தேகம் ஓடிக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் மீனா வந்து எதுவுமே இப்போ தெரியாத மாதிரி கேஷுவலாக இருக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அது அவங்களால முடியலை. ஸோ வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே ஹோட்டல்லேருந்து வந்துடுறாங்க, ஸ்ருதி ரவியும் கூட. ரவி வந்தது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஸ்ருதி வந்து நீத்து பண்ண விஷயத்த வச்சு ரவிக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க ரூமில் வந்துட்டு. ஏன் அவன் இப்படிலாம் பண்ணுறா, நான் வேலைக்கு போனாலும் ஏன் என்கிட்ட வந்து இப்படி வெறுப்பேற்றுறா, நீங்கள் 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டா அதை உங்களோட வச்சுக்க வேண்டியது தானே, எனக்கு எதுக்கு அவள் அனுப்பணும், என்னை வேணும்னே வெறுப்பேற்ற தான் நான் அனுப்பணும் அப்படின்னுலாம் வந்து ஸ்ருதி வந்து கோவப்படுறாங்க. ஆனால் ரவி இருந்துக்கிட்டு அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது, சும்மா வந்து அவங்க கேஷுவலாக அனுப்பி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேஷுவலாக எனக்கு எதுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் ஃபோன்லேருந்து நீயே காட்டினா நான் சந்தோஷப்படுவேன்ல, ஏன் உன் மொபைல் இல்லையா, அவள் எனக்கு அனுப்பிவிட்டு தான் என்னுடைய மொபைலுக்கு அது வரணுமா, இங்கே பாரு அவள் வேணும்னே பண்ணுறா, ரொம்ப நாளாகவே நீத்து வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா, அவகிட்ட சொல்லி வை, நான் என்னோடய பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்குது. அன்றைக்கி என்னென்னா என்னோடய ரெஸ்டாரண்ட்டை பேரை கெடுக்கிறதுக்காக நீத்து வந்து ஆளுங்களை அனுப்பி இந்த மாதிரிலாம் ரிவ்யூ கொடுக்க வச்சு வீடியோ போட்டால் என்னோடய ரெஸ்டாரண்ட் கெட்டு போகும் அப்படின்றதுக்காக ஆளுங்களை வச்சு எதுவும் பண்ணுறா, இன்றைக்கி இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா, அவகிட்ட சொல்லி வை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற, நீத்து இப்படிலாம் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நீ ஏன் இது என்கிட்ட சொல்லலை அப்படின்னு, ஏன் நான் இதை உடனே உங்ககிட்ட வந்து சொல்லி நீ அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டு அப்புறம் நான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொன்னதுனால அப்புறம் நான் வந்து போய் சொல்கிறேன், இந்த மாதிரிலாம் பண்ணி உன்னை அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து நான் வர வைக்கிறதுக்காக நான் ஒரு ட்ராமா பண்ணுறேன் அப்படின்னு அந்த பழியை என் மேலேயே நீத்து வந்து திருப்பி போட்டு எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை, அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. இப்போ கூட இதெல்லாம் அவளை நீ வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி உன் பாஸை சொல்லி வை அப்படின்றதுக்காக தான் சொல்கிறேன் தவிர இதை வச்சு நீ போய் அவகிட்ட ஒன்று சண்டை போட்டுட்டு என்னோடய ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, என்னோடய ரெஸ்டாரண்ட்டை என்னோட நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட வந்து நீத்து வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க ஸ்ருதி வந்துட்டு. அதுக்கப்புறமா வந்து ரோகிணி வந்து வீட்டுக்கு வராங்க. மனோஜ் வந்து ஷோரூம்லேருந்து அப்போ தான் வராங்க. ஓ மனோஜ் வந்துட்டார் போல இருக்குது, நம்மளுடைய அடுத்த ட்ராமாவை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மீனா வந்துட்டு கிறிஷை வந்து ஸ்கூல்லேருந்து முத்து கூட்டிகிட்டு வந்து விட்டதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் சேர்ந்து கிறிஷ் கூட போயிட்டு கிறிஷ்க்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்டு மேலே வந்து உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்படி ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு கீழே வரும்போது தான் ரவி வந்து அதாவது ரவி வராங்க, மனோஜ் வராங்க. ஆனால் நம்ம கிறிஷ் இருந்துக்கிட்டு மனோஜ்கிட்ட போயிட்டு, அங்கிள் எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களா அங்கிள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நான் எதுக்கு உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கிறிஷ் உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லடா, நான் வாங்கிட்டு வருவேன்ல, இவங்ககிட்டடா ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். இவனுக்கு அந்த புத்தி எப்பயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிட்டுருக்காரு. இல்லை அங்கிள் நான் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லலை, அங்கிளாக எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருப்பாரான்னு கேட்டேன், அங்கிள் ஆனால் என்கிட்ட கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிறிஷ் வந்து சொல்லிட்டுருக்கான். பார்த்துங்க சின்ன குழந்த எவ்வளோ ஏக்கமாக இருக்குது, உங்கள் கூட சேரணுன்னு எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறான் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்ருக்காங்க. முத்து அதாவது கிறிஷ் நீ வா, நீ என்ன அவங்கக்கிட்ட நின்று பேசிக்கிட்டு, நாளைக்கு ஏதாச்சும் உனக்கு முத்து அங்கிள் வாங்கிட்டு வருவார், இப்போ நீ வந்து சாப்பிடுவா, உனக்கு நான் சப்பாத்தி செஞ்சு வச்சுருக்கேன் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நான் ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கிள் நீங்கள் எனக்கு ஊட்டி விட்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபிஷ் கேட்குறாங்க. இதை பார்க்கும்போதே முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவ்வளோ வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்குது. நம்ம 2 பேரும் இவ்வளோ அவன் மேலே அன்பை காட்டி நாம் ஊட்டி விட்றோம் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் அது எதையுமே கிறிஷ் வந்து அவனோட மனசில் ஏற்றிக்காமல் மனோஜ் கூட சேரணும், மனோஜ் ஊட்டி விடணும் அப்படின்னு ஆசைப்பட்றானே அப்படின்னு முத்துவும் மீனாவும் பார்த்து ரொம்ப பரிதாபப்படுறாங்க. அப்போது நான்லாம் உனக்கு ஊட்டி முடியாது, அதான் அவங்க ஊட்டி விட்றேன்னு சொல்கிறாங்கல்ல, போய் சாப்பிடு போ, வந்த உடனே தொண்ணு ஆரம்பிச்சிருச்சு, வீட்டுக்கு வந்தாலே இது ஒரு எரிச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து மனோஜ் வந்து சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. கிறிஷோட முகமே வாடி போயிடுது. அப்போது முத்து அதை பார்த்துட்டு இவனுக்கு கொஞ்சம் கூட ஈவு இருக்குன்றதே இல்லை, பச்சை குழந்தை இப்படி கொஞ்சுது, ஒரு வாய் சாப்பாடு விட்டுனா அவனுக்கு என்ன குறைஞ்சி போயிடும், கிறிஷே நீ வாடா இதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நம்ம மேலே போயிட்டு வெளியில் மேலே ஹீரோ பிளேனு வெளியிலலாம் வண்டியெல்லாம் போக அதை பார்த்துக்கிட்டே சாப்பிடலாம், மீனா நீ கொண்டு வந்துடு மேலே அப்படின்னு சொல்லிட்டு முத்து கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ ரோகிணி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்களுக்குமே மனசு கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து உள்ளே வராங்க. அப்போது கிறிஷ் வந்துட்டு மேலே போயிட்டான். அப்போது மனோஜ் இருந்துக்கிட்டு ரோகிணி என்ன அப்படியே நின்றுட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போய் பேசுகிறாங்க. போயிட்டு கையை வச்ச உடனே முதல்ல போய் கதவை சாத்திட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு ஏதோ ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்றாங்க அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கிட்ட வந்து ரோகிணி தொடுறாங்க. அப்போது ரோகிணி
பேய் பிடிச்ச மாதிரி வந்துட்டு ரியாக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன ரோகிணி நீ ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் ஒரு மாதிரி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிருஷோடைய அம்மா கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே மனோஜ் ரொம்ப பயந்துடுறாரு. ஸோ அப்போ வந்துட்டு உடனே தூரம் போய் நின்றுக்கிறாங்க. என்ன தூரம் போய் நின்றுட்ட, பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம ஏன் அவனை அப்படி வந்து டார்ச்சர் பண்ணுறீங்க? ஏன் அவன் கூட உன்னால் சேர்ந்து ஃப்ரெண்ட்லியாக விளையாட முடியாதா? கிறிஷ் உனக்கும் பையன் மாதிரி தானே, அவன் ஏன் பையன் யாருமே இல்லாமல் அனாதையாக இருக்கான். ஏன் நீ கிறிஷ் கூட சேர்ந்து விளையாடக்கூடாதா? அவனுக்கு அப்பாவா பாசமாக இருக்கக்கூடாதா? அப்படின்னாலாம் வந்து ரோகிணி வந்து பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்காங்க மனோஜை. அவருமே பயந்துக்கிட்டு இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு. அப்போ ஏன் என் பையனை சித்திரவாதை பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு. அப்போது இப்போ கூட என் பையன் ஆசையாக சாப்பாடை ஊட்டி விட சொன்னால் நீ ஏன் ஊட்டி விட மாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அது அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து தயங்குறாங்க. அப்படியே ரோகிணி வந்து பயங்கரமாக ஆக்ஷன் பண்ணுறாங்க. நீ போய் அப்போ ஊட்டி விட்றியா அப்படின்னு. இல்லை இதோ நான் போய் ஊட்டி விடுறேன் அப்படின்னு. ஊட்டி விடலைன்னா நான் உனக்குள்ளேயும் தோந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கல்யாணி வந்து பேசுகிறாங்க. அவங்களுடைய மனசு அதாவது ரோகிணி வந்து அப்படி கல்யாணி மாதிரி பேசுகிறாங்க. ஐயோ ரோகிணி உனக்கு பேய் பிடிச்சே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு போய் இப்போ கிறிஷ் கூட பேச போறியா இல்லையா அப்படின்னு மிரட்டின உடனே மனோஜ் வந்து பயந்துக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறமா போனதுக்கப்புறமா ரோகிணி இருந்துக்கிட்டு இதே மாதிரி எப்படியாச்சும் மனோஜ்கிட்ட பேசி ஆன்ட்டியையும் நம்ப வச்சு கூடிய சீக்கிரத்தில் கிறிஷை வந்து சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ரோகிணி வந்து அவங்களுடைய மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ உடனே வெளியே போன மனோஜுமே இருந்துக்கிட்டு கிறிஷ் எங்கடா போயிட்டேன் கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நானே அவனுக்கு ஊட்டி விடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கிறிஷ் கூட பேச ஆரம்பிச்சிடுறாங்க மனோஜ் வந்துட்டு. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடு என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.